என் தங்கப்பிள்ளையே, இருவரில் ஒருவரை தொட்டாயல்லவா? அடுத்தது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை உன் வராகி நான் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இது தெரியாமல்தான் நீ அதிகமாக கண் கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். எதிர்காலம் என்னவாக இருக்குமோ என்கின்ற பயம் உனக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையை பற்றிய பயத்தினால் என் பிள்ளை அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று கூட தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாய். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் கண்டதனால் இன்று உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகின்றது என்பதற்கான ஒரு தெளிவினை தருவதற்காக வந்திருக்கின்றேன். நீ நினைக்கலாம், அம்மா, 2 பேரில் ஒருவரை தொடச் சொன்னதற்கு காரணம் என்ன? இவரை தொட்டால் என்ன, அவரை தொட்டால் என்னவென்று. என் குழந்தையே, அம்மா மஞ்சள் அலங்காரத்திலும் குங்கும அலங்காரத்திலும் உன்னை காண வந்திருக்கின்றேன். யாரை தொட்டாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வினை நடத்தி கொடுக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை நீ சரியாக புரிந்திருக்கவில்லை. ஒருவேளை அது உனக்கு சரியாக புரிந்திருந்தால் இன்று இத்தனை கவலை நீ பட்டிருக்க மாட்டாய். சூழ்ந்திருக்கின்றவர்கள் எல்லோருமே அடுத்தவர்களின் கண்ணீரைத்தான் காண விரும்புகின்றார்கள். யாரும் சிரிப்பதை பார்க்க விரும்புவதில்லை. அதைவிட யார் சிரித்தாலும் அது இங்கு யாருக்கும் பிடிப்பதும் இல்லை. ஒருவேளை அவர்கள் சிரித்து விட்டார்கள் என்றால் இவர்கள் மனம் நொந்து விடுகின்றார்கள். இதுதான் இங்கே வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒருவேளை யாராவது அவர்களுக்கு அறிவுரை வழங்கினால் அந்த நொடி மட்டும் வேண்டுமானால் அடுத்தவர்களை பற்றி சிந்திக்காமல் இருப்பார்கள். மற்றபடி மேலும் மேலும் அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதுதான் இவர்களின் முழு நேர வேலையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு இடையே சிக்கிக்கொண்ட உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய பயம் இருப்பது சரிதான். அதை தவறென்று உன் வராகி நான் ஒருபொழுதும் சொல்லவில்லை. ஆனால் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு உனக்கு வழி இருக்கின்றது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். உன்னுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று உனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. நீ அதை பற்றி அறிந்திருக்கவும் இல்லை. ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயத்தினை முதலில் நீ தூக்கி எறிய வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்திருக்கின்றது. ஏன் தெரியுமா? வராகி நான் இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது என்பதனை தெளிவாக சொல்கின்றேன். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவம் உனக்கு இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை பற்றி நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, முதலில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற இந்த சூழ்ச்சி கூட்டம் இனி என்ன செய்ய போகிறது என்று சொல்கின்றேன். என் தங்கமே, ஓரளவிற்கு உச்சத்தை தொட்டு விட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்ய நினைத்த அத்தனை கெடுதல்களையும் செய்து முடித்து விட்டார்கள். இதற்கு மேல் செய்வதற்கு எதுவுமே இல்லை என்கின்ற எல்லையை தொட்டு விட்டார்கள். அப்படியானால் என் குழந்தையே, இந்த சூழ்ச்சிக்காரர்களால் இனி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கப் போவதில்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் சூழ்ச்சிகளை செய்து தோற்றுவிட்டார்கள். இனியும் எதையும் செய்ய அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அப்படியானால் என் பிள்ளை, நீ இவர்களை பற்றிய அச்சத்தை முதலில் விட்டுவிடு. அப்படியானால் இனி இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள்? இத்தனை நாட்களும் உனக்கு செய்த அத்தனை பாவத்திற்கும் சேர்த்து வைத்து தண்டனையை அனுபவிக்கப் போகின்றார்கள். அது உன் கண் முன்னே நடக்கவும் போகின்றது. நீ அதிர்ஷ்டசாலியான பிள்ளை அல்லவா? அதனால் இதையெல்லாம் உன்னுடைய கண் முன்னே நடக்கும் பொழுது அதை நீ தெளிவாக உணரப் போகின்றாய். என் குழந்தையே, அடுத்ததாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறப் போகின்றது. நீ ஆசைப்பட்டு கேட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது. நீ எதை நினைத்து என் முன்னால் வந்தாயோ அதை உன் வாழ்க்கையாக்கி அம்மா உன் கைகளில் கொடுக்கப் போகின்றேன். சந்தோஷம் முழுமையாக நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையில் அடங்கி இருக்கும் பொழுது அதை உன் கைகளில் கொடுப்பதில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அதனால் என் பிள்ளை, உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் நான் தரும் பொழுது அதனை நீ மனநிறைவோடு பெற்று கொண்டால் போதும். வேறெதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்பட போவதில்லை. என் குழந்தையே, இனி நீ
உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில சூழ்ச்சிகளிலிருந்து மீண்டு வந்து விட்டாய். அப்படியானால் நீ நினைத்த வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கப் போகின்றது, சூழ்ச்சிகளும் உன்னை விட்டு விலகப் போகின்றது. இதற்கு அடுத்தது உன்னுடைய தேவை உன்னுடைய வாழ்க்கைக்கான வசதி வாய்ப்புகள். என் குழந்தையே, இது கிடைப்பதற்கு சற்று தாமதமாகும். உன்னுடைய கடின உழைப்பு உனக்கு அதனை பெற்று கொடுக்கும். உன்னுடைய உழைப்பை மட்டும் ஒரு நாளும் விட்டு விடாதே. உன்னுடைய முயற்சியையும் நீ கைவிட்டு விடாதே. இந்த இரண்டும் உன்னிடம் இருக்கும் பட்சத்தில் நீ ஆசைப்பட்டதை நிச்சயமாக நீ அடைந்தே தீருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இங்கு தன்னுடைய எண்ணங்கள்தான் சரி, மற்றவர்கள் செய்வது எல்லாம் தவறு என்று நினைக்கின்ற மானிடர்கள் அற்ப பதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களினுடைய எண்ணங்களை வாழ்க்கையில் சரி என்று மற்றவர்களுக்கு செய்ய நினைக்கின்றார்கள் அல்லவா? இது போன்ற மனிதர்களை முதலில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து தூக்கி தூர எறிய பழகு. யார் உன்னுடைய மனதினை ரணமாக்க காத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை உன் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வை. என் பிள்ளையே, இதை எதற்காக நான் சொல்கின்றேன் தெரியுமா? உன்னுடைய மனது சில நேரங்களில் வேறு எதிலும் கவனம் செலுத்தாமல் யாரோ ஒருவர் பேசிய வார்த்தைகளை பற்றி மட்டுமே எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கின்றது. அப்படியானால் என் பிள்ளை, நீ அவர்களைத்தானே அதிகமாக நினைக்கின்றாய். அதை நினைத்து வேதனைப்படுகின்றாய். வேறு எந்த செயலையும் செய்ய முடியாமல் தவிக்கின்றாய். அப்படியானால் அவர்கள் நினைத்ததை நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி விட்டாய் என்று அர்த்தம் அல்லவா? அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்தார்களோ, அவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதையே நீ செய்து கொடுத்து விட்டாய் என்றுதானே அர்த்தமாகும். என் குழந்தையே, மனதிற்குள் ரணங்கள் அதிகமாக இருந்தாலும் அதை தாண்டி வர பழக வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி இந்த உலகத்தை நீ கண் திறந்து நல்லபடியாக பார்க்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்திருப்பது எதற்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி ஒவ்வொன்றாக உனக்கு நல்லதாக நடக்கத் தொடங்கும். நீ ஆசைப்பட்டதும் நீ விரும்பியதும் உன்னுடைய கைகளில் வந்து சேரும். என் தங்கமே, மனதிற்குள் நீங்காத ஆசைகளை சுமந்து கொண்டவர்கள் எல்லாம் அதை அடைய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் பொழுது, என் குழந்தை, உனக்கு நீ ஆசைப்பட்டதை நான் உன்னுடைய கைகளில் நிச்சயமாக கொடுக்கின்றேன். என் தங்கமே, யாரை பற்றியும் எந்த சிந்தனைகளும் வேண்டாம். உனக்கு நல்லதை நான் காண்பித்து கொடுப்பேன். இது சரி, இது தவறு என்பதனை நான் சுட்டி காட்டுவேன். தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை சரி செய்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. சரியாக இருக்கும் பட்சத்தில் அதில் தொடர்ந்து பயணிக்க வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, யாரோ ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகள் உன்னுடைய மனதில் எந்நாளுமே நிற்கக்கூடாது. நல்லனவற்றை எடுத்துக்கொண்டு தீயனவற்றை உன்னை விட்டு விலக்கி வைத்துவிட்டு இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து கொண்டிரு. யாருடைய உதவியையும் நாடாதே. யாரும் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று எண்ணாதே. உன் வாழ்க்கையையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் நீதான் பார்த்தாக வேண்டும். உன்னுடைய கவலையை எப்படி மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள துணிவதில்லையோ அதுபோல உன்னுடைய சந்தோஷத்தை யாருக்கும் கொடுப்பதற்கு நீ துணிந்து நிற்காதே. அது உனக்கானது என்பதனை நீ முதலில் முழுமையாக புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இனியாவது எதை பற்றிய கவலையும் இல்லாமல் எல்லாவற்றையும் ஓர் மூட்டை கட்டி தூர எறிந்துவிட்டு, இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் நிலை பெற்றிருக்கின்றாள், அவள் எப்படியும் உனக்கான வாய்ப்பினை கொண்டு வந்து கொடுப்பாள் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும். என்றென்றும் நான் உன் வாழ்க்கையில் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கின்றேன். மங்களகரமான நிகழ்வுகளை என் குழந்தை இனிமேல் வாழ்க்கையில் காணப்போகின்றாய். சந்தோஷத்தை முழுமையாக என் பிள்ளை நீ அனுபவிக்கப் போகின்றாய். யாரை பற்றிய கவலையும் இனி உனக்கு தேவையில்லை. யாரை பற்றிய தேவையில்லாத சிந்தனைகளும் இனி உன் வாழ்க்கைக்கானது அல்ல. அதனால் இனி உன் வாழ்க்கை இந்த வராகியோடு பயணிக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன்னுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய உழைப்பிற்கேற்ற பலன் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும். நீயாக யாரையும் தேடிச் செல்ல வேண்டாம். உன்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு உன்னை யார் தேடி வருகின்றார்களோ அவர்களை ஒருபொழுதும் நீ தவிர்த்து விட வேண்டாம்.
இது ஒன்றே இந்த வாழ்க்கையில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயமும் கூட. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.